குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹிருதய மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 17/2/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வவாசு வருடத்தில் தமிழ் வருடத்தில் மாசி மாதத்தில் 5ஆம் நாள். இன்றைக்கு அமாவாசை சாயங்காலம் 6:30 வரைக்கும், பின்பு பிரதமை திதி. நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரம் மாலை 10:17 வரை, பின்பு சதய நட்சத்திரம். புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கி சந்திர அஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது சர்வ அமாவாசை அப்படின்னு பார்க்குறோம். சர்வ அமாவாசை முக்கியமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள். அந்த திதி கொடுப்பதனால் மோட்சகதியில் அவர்கள் அடைவார்கள். நம்ம பகல் வேளையில் 11:36 12:24 என்ற இந்த நேரங்களில் அபிஜித் அப்படிங்கிற முகூர்த்தமாக குறித்து கொண்டு நம்மளால் இயன்ற பொன்னாகவோ பொருளாகவோ அரிசியாகவோ பருப்பாகவோ என்ன முடியுதோ, வஸ்திரங்கள் துணிகள் எல்லாம் எது முடியுதோ தானம் பண்ணுங்கள். வேதத்தில் ஒரு வார்த்தையை நன்னா புரிஞ்சுக்கோங்க. எது வேணுமோ அதை கொடுத்தா மல்டிஃபோல்டாக வரும். பணம் வேணால் பணத்தை கொடுங்க, பணம் நிறையா வரும்ன்றார். பொருள் வேணால் பொருளை கொடுங்க, பொருள் மல்டிஃபுல்லாக வரும். அப்போ யாருக்கு என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல திரும்பி வரக்கூடிய அப்படி மல்டிஃபோல்டாக 10 times 20 times 100 times சொல்கிறோம் இல்லையா, அப்படி வரக்கூடியது இந்த தான தர்மத்திலே ஒரு சிறந்த விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் தானங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமாக செஞ்சிட்டு இருந்தாங்க. கொடுத்து சிவந்தன கரங்கள்னு சொல்லுவான். அப்படி சிவந்து போமா, அப்படி செஞ்சதுக்கு ஏறுனா எல்லோரும் நல்லா இருக்கணும், சமிருத்தியாக இருக்கணும்ன்று. அப்படி சர்வ அமாவாசையான இன்றைக்கு முக்கியமான நாள். காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 வரைக்கும் ஒரு நல்ல நேரங்கள் உண்டு. 3-4 ராகு காலம், இன்றைக்கு 9:10 யமகண்டம், 12:01 குளிகை நேரம். இன்றைய நாளிலே வடக்கு சூலம் பால் பரிகாரம். நமக்கு கும்ப லக்னத்திலே 4 நாழிகை 7 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் 6:33 சூரியன் உதயம். இன்றைய நாளில் வியாகாதம் என்கிற நாமயோகம், பத்ரை என்கிற கரணமும் உண்டு. வியாகதம் என்பது வதம், தடுத்து நிறுத்துதல், ஒருத்தரை கெடுத்து விடுதல், குரூர காரியங்கள் செய்தல், மந்திரங்கள்னால் உச்சாரணம் செய்து பிறரை விரட்டுதல் போன்ற காரியங்கள்லாம் வியாகதம் அமாவாசையில் செய்யக்கூடிய விஷயம். அதுபோல் பத்ரை என்பதும் இது தொடர்ந்தே வதம் செய்வது, சிறை வைப்பது, மல்யுத்தம் செய்வது, ஆயுத பிரயோகங்கள் செய்வது, இதெல்லாம் செய்வது. முடிந்த வரைக்கும் மங்கள காரியங்கள் இன்றைய நாள் அவாய்ட் பண்ணப்படும். அமாவாசையினாலே இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்னு வச்சுருக்கோம். தான தர்மங்கள் அவசியம் செய்யலாம். இன்றைய நாள் அவிட்டம் அப்படிங்கிறனால பூ முடிச்சுக்கிறது, பேர் வைக்கிறது, வெளிநாட்டு பயணத்தை பண்ணுறது, மருந்து சாப்பிட்றது, சில விவகாரங்கள் இருந்தால் அதை முடித்து வைப்பது, தானியங்களை வாங்குவதற்கான வழிகளையும் பண்ணுவது. இன்றைய நாள் கோச்சாரப்படி கோள்கள் இருக்கும் நிலைகள், சூரியன் புதன் சுக்கிரன் ராகு என்ற 4 கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்தது கும்பராசியிலே, சனி மீன ராசியிலே, குரு வக்கரமாக மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியது நமக்கு மகர ராசி. இன்றைய நாளில் இந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறோம். இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது மாலை இருக்கிறதுனால மத்தியான வேளையில் சந்திரன் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கும் செல்வார் அப்படின்னு மனத்தை வைத்துக்கொண்டு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 10-11ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் செல்ல இருக்கிறார். கேந்திராதிபதியாக போகிறார், கேந்திரஸ்தானத்துக்குரியவர். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பல விதத்திலும் நன்மையை தருவதாக அமைகிறார். தாயாரின் வழியிலே நல்ல முன்னேற்றங்களும் சில வேலைகளிலே தடங்களையும் ஏற்படுத்துவார்.
அதனால் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சான்னு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நிதானமாக போகிறது நல்லது. ஒரே நேரத்தில் 10 வேலை பண்ணுறதுன்னு தசாவதானம்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வேலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லது. அவசரப்பட்டு எல்லா வேலையும் முடிக்கிறேன்னு பண்ணிவிட்டு அப்புறம் மொத்தமாக ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் தவறாக முடியும். அமாவாசை திதி அப்படிங்கிறதுனால அவசியம் தான தர்மங்களை செய்வதும் இன்றைய நாளில் உகந்ததாக அமையும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்குள்ளே நுழையக்கூடிய சந்திரனாக இருப்பதனாலே புதிய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்வீங்க. நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பண விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கி லாபத்தை கொடுப்பதாக அமையும். உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு கைப்பிடியானும் அரிசியை கொண்டு போய் அந்த எறும்பு புத்துக்குள்ளே போட்டுட்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோடானு கோடி அந்த எறும்புகள் சாப்பிட, அதுவும் உயிர் தானே, அது சாப்பிட உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கைகூடும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இதை அழகாக செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பலமும் நலமும் பெருகி வரட்டும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு நன்மையான நாள். நீங்கள் எவ்வளோ தூரம் யோசித்து எல்லாத்தையும் நிதானமாக செய்கிறீங்களோ அவ்வளோ அழகாக செய்யலாம். புனர்பூச நட்சத்திரக்காரன் மட்டும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும், அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி திருவாதிரை மிருகசீரிஷம்லாம் இன்றைக்கி ஓகே, நல்லபடியாக தான் இருக்க போகுது. நீங்கள் எவ்வளோ தூரம் தான தர்மங்களிலே இன்றைக்கி பங்கெடுத்து கொண்டு தானங்களை செய்கிறீர்களோ அவ்வளோ தூரம் நல்லது நடக்கும். முன்னோர்களின் திதியை செய்வதனாலே உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் பலன்களாக மாறி லாபங்கள் எப்பொழுதும் பெருநீளாக உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இனி தாராளமாக இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், லாபம் உண்டாகும். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ளே போகிறார். எவ்வளவு தூரம் பணம் தொடர்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசித்து செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமைகிறது. யோசித்து மட்டும் இல்லை, செயலிலும் சின்சியராக இருக்கணும். நான் யோசிச்சு வச்சுருக்கேன்னு இல்லாமல் புதிய முதலீடுகளில் முதலீட்டுக்கான வேகங்கள், பண விவகாரங்களுக்கெல்லாம் வேகங்கள், குடும்பத்துக்கான விவேகங்கள், இப்படி அதெல்லாம் யோசித்து செய்யவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு கலைக்கான விஷயங்களில் நீங்கள் ஸ்கிரிப்ட் மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும். அவசரமாக பண்ணேன்னெலாம் சொல்லக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா செதறிடும். அதனால் அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. சர்வ அமாவாசையான இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சுக்கிரன் ராகு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து உட்காருவாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து அமர்ந்துட்டால் எப்படி இருக்கும்? நமக்கு டயர்ட்ஸம் வருமா வராதான்னா வரும். அப்போது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃபீல் பேட், என்ன போங்க எப்படியோ இருக்குது போங்க அப்படின்னு ஒரு அசத்தலான ஒரு வார்த்தைகள் எல்லாம் வரும். இது எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரே காரியம் என்னன்னா, முன்னோர்கள் வழிபாடே கரெக்டாக பண்ணுங்கள். புதுசாக எந்த வேலையும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது செலஸ்டல், அதை புரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி நம்முடைய படையல் விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் எடுங்க. இதுதான் ப்ரையாரிட்டி, மற்ற எதுவும் எடுக்காதீங்க. இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அசதியெல்லாம் போயிடும், நல்லதே நடக்கும். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் உங்களுக்கு.
6ஆம் இடத்துல போய் உட்கார போகிறார் சூரியன் சந்திரன் எல்லாரும். அப்போ மகிழ்ச்சியின் நிலை எப்படி இருக்கும்? பண வரவு, சந்தோஷங்கள், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கும். பெண்களின் வழியிலே சில சச்சரவுகள் எல்லாம் வரும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. ஏற்கனவே திக்வலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியை. அதனால் அவருடைய தொடர் பலன்களாகவும் சில விஷயங்கள் எல்லாம் உண்டாகும். முயற்சிகளிலே சில தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி ஓகே, ஓரளவுக்கு உங்களால் பலவிதமான விஷயங்களை நல்லதாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமான நாளாய் அமையட்டும். உங்கள் கவலைகள் மறப்பதற்கான நல்ல நாளிலே முன்னோர்களின் திதியை அழகாக பண்ணுங்கள், தான தர்மங்களை செய்யுங்க. அதனால் மேலும் மேலும் வளங்களும் நலங்களும் பெருகுவதற்கான வழியை பெருக்கிக் கொள்ளலாம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. பாக்கியஸ்தானத்துக்குள்ளே 4 கிரகம் போய் உட்கார போகுது. சூரிய, சந்திர, சுக்கிர, புத, ராகு அப்படின்னு. அப்படி சேரும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்று தருகிறது. இந்த சந்திரனோட எஃபெக்டோடு சேரும்போது எப்படி இருக்குன்னா, லாபம் பெருக ஆரம்பிக்கும். காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் தடைகள் இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும், லாபம் டெஃபினட்டாக உண்டு. சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார், அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார். மருத்துவ செலவுகள்ன்ற விஷயங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் குட்டி குட்டி காட்டும், இல்லைன்ல. ஆனாலும் லாபத்தை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். முன்னோர்களின் வழிபாடான திதி கொடுப்பது போன்ற விஷயங்களை இன்றைக்கி தாராளமாக செய்யுங்க. கொஞ்சம் தான தர்மங்களை செய்யுங்க. அதனால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லதை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் திக்பலம் பெறக்கூடிய சூழ்நிலையில் சந்திர பகவான் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு என்ற கிரகங்கள் உங்களுடைய ராசியினுடைய 4ஆம் இடத்திலே குழுமி இருப்பதனாலே வாழ்விலே நல்ல முன்னேற்றம், முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய திதி கொடுக்கும் அமாவாசை நாளான இன்று நீங்கள் கொடுக்கும் திதியினால் வரக்கூடிய பலன்கள், அவர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து வாழ்விலே முன்னேற்ற பாதைக்கு கூட்டிச் செல்லும். அதனால் இன்றைக்கி அவசியம் தான தர்மங்களையும் திதி தர்ப்பணங்களையும் கொடுங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர சூரிய, சுக்கிர, புத, ராகுவுடன் சேர்ந்த சந்திரனாக அமரப்போவதனால் மனதிலே எவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையின் பயணங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். நன்மைகள் பலதும் உண்டு. புத்தி தடுமாற்றத்துக்கான வாய்ப்பு இருப்பதனாலே கொஞ்சம் புத்தியை மட்டும் கரெக்டாக டியூன் பண்ணிக்கிடுங்க. குருவின் பார்வை இந்த கிரகங்களின் மேலே விழுவதனாலே எந்த விதமான துயரங்கள் வந்தாலும் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. இன்றைய நாளிலே முக்கிய மைண்ட் செட் என்ன வச்சுக்கணும், எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஃபேமிலியில் தாய் தந்தையர்கள், முன்னோர்கள் இவர்களை பற்றின எண்ணங்கள் இருக்கணும். இப்போ முன்னோர்களை நினைவு கூறும் நாளான இந்த திதி கொடுக்கும் நாளில் அவசியம் திதி கொடுத்து அவர்களை நினைவு கூற உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். அதனால் நல்ல நாள் இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. குடும்ப தனஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் அமர்கிறார். அங்கே ஏற்கனவே சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இவங்கெல்லாம் சேர்ந்து உட்கார்றாங்க. இப்போ இவங்களோட சேர்ந்து உட்காரும் போது பல விதத்தில் மிக்சட் பெனிஃபிட்.
லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், நன்மைகள் உண்டாகும், மனக்கவலை உண்டாகும், அதெல்லாம் தீரும். கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், கொஞ்சம் செலவு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் தெளிவான சிந்தனைகள் நிறைய கிடைக்கும். அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த அமாவாசை யோகத்தில் சிந்தனைகள் நல்ல மேம்படும். அதனால் உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளார செல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் நிறைய விஷயத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்டுவார். இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுவார். அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இதனால் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளறைய 5 கிரக சேர்க்கைகள் உட்காருகிறது, குருவினால் பார்க்கப்படுகிறது. இந்த கிரக சேர்க்கைகளினால் வரக்கூடிய விஷயங்களும், சந்திர பகவான மனோகாரகன் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்துக்காரர் இங்கே வந்து உட்காரதுனாலையும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் குருவினால் பார்க்கப்படுவதனாலும் வெற்றி இன்றைக்கி நிறைய இருக்கும். செய்கிற காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். தைரியமாக சில காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க. அது எல்லாமே நல்லதே முடியும். இது நல்லதாக முடியணுன்னா பெரியவர்களோட ஆசீர்வாதங்கள் எப்பவுமே நமக்கு வேணும். அதனால் இன்றைக்கி அமாவாசையினால் திதி தர்ப்பணங்கள் கொடுப்பவர்களாக திதி தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த அபிஜித் முகூர்த்தம்னு 11:36 12:24 வரைக்கும் கூடிய நேரங்களிலே அவசியம் தான தர்மங்களை செய்யுங்கள். இது எல்லாமே உங்கள் வெற்றியை நிலைநிறுத்தி கொடுக்கும். வணக்கம் மீனராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 12ஆம் இடத்திற்குரிய சந்திரன் உள்ள வரார். 5ஆம் இடத்துக்குரியவர் அவர் அங்கே வருவதனாலும் குருவினால் பார்க்கப்படுவதனாலும் எந்த விதமான எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளிலிருந்து லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும், நீங்கள் செஞ்ச காரியங்களில் கொஞ்சம் செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கும் வாய்ப்புகள். தைரியமாக சில காரியங்களாம் செய்வீங்க. அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுடைய லாபத்தை பெருக்கி தருவதாக அமையும். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா போதும். போட்டிகள், பொறாமைகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வியூஸ் கரெக்டாக இருக்கும்போது சக்ஸஸ் ஸ்டோரி கரெக்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி யோசித்து எல்லா காரியம் நிதானமாக செய்யுங்க. நிறைய செலவுகள் உண்டு. செலவுகளை மட்டும் கரெக்டாக இது வேணும் வேண்டான்னு பிரித்து பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரியில் உங்களை அடிச்சிக்க முடியாது. உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முக்கியமானது ஆகிறது. அதனால் அவசியம் இன்றைக்கி அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அதெல்லாம் செய்யுங்க. ஒரு 11:36 12:24 என்கிற இந்த நேரக்குள்ளார அபிஜித் முகூர்த்தம்னு பேர். அந்த நேரத்தில் அவசியம் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்க. அது உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய இலக்குகளையும் இலகுவாக அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.